உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு முறை தங்களுடைய வாக்குகளால் துரத்தி அடித்திருக்கிறார்கள். தங்களுடைய வாக்குரிமையினுடைய பலத்தை மீண்டும் ஒரு முறை காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும். வாக்குகளுடைய இறுதி முடிவுகள் எல்லோருக்குமே தெரியும். பல சமூக வலைத்தளங்களை கொண்டாடி தீர்த்து விட்டிருக்கின்றார்கள். நிறைய மீம்ஸ்கள், நிறைய புகைப்படங்கள் சொல்லி சமூக வலைத்தளங்களை நிறையவே கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் வடக்கு கிழக்குல தமிழ் கட்சிகளுக்கான ஆசனங்கள் அதிகம் கிடைத்திருக்கின்றன. தமிழ் கட்சிகளுக்கே வடக்கு கிழக்குல ஆதரவு அதிகமாக கிடைத்திருக்கின்ற அடிப்படையில NDP-னருக்கு வாக்கு குறைவாக இருந்தது மக்கள் மிக விமர்சையாக கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள். இவங்க எல்லோருக்குமே தெரிந்தபடியும் யாழ்ப்பாண மக்கள் பிழையானவர்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று சொல்லி எல்லாமே ஒரு சர்ச்சை இருந்திருந்தது. இந்த நிலையில மக்கள் மீண்டும் யாருக்கு வாக்களிக்க கூடாது, தமிழ் கட்சிகளுக்குள்ள மாற்றங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் ஆனால் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை தெளிவாக யோசித்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் அவரை துரத்தி அடித்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கையில ஆனா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பம் இருந்தது. அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு நிறைய வாக்குகள் கிடைக்கும் என்ற மாதிரி சமூக வலைதளங்களில் சில புகைப்படங்கள் அப்படி எல்லாமே பகிரப்பட்டிருந்தது. அப்படி இருக்கையில அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அது காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கல, இறுதியான முடிவுகள் எல்லா மாவட்டங்களிலுமே வாக்குகள் எண்ணப்பட்டு இறுதியான முடிவுகள் வெளியாக இருக்கின்ற நிலையில அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு, அதாவது இந்த ஆளும் கட்சியினருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நாடாளுமன்ற தேர்தலை மாதிரி ஜனாதிபதி தேர்தலை கிடைத்த வாக்குகளை விட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் பெருமளவில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த வாக்குகளை விட 12 லட்சம் வாக்குகள் இப்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லி, அதே நேரம் நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்படையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் 24 லட்சத்துல குறைந்திருக்குன்னு சொல்லி தேர்தலுடைய ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்படி இருக்கையில வடக்கு கிழக்குல இவர் தோற்கடிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவருடைய இந்த நிறைய வாக்குறுதிகளை தேர்தல் காலங்களில் அனுரகுமார திசாநாயக்கவும் சரி, இந்த ஆளும் கட்சியும் சரி, நிறைய இந்த வாக்குறுதிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகள் வெறும் வாய்த்தர்களாக கடந்து போய்விட்டது மக்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த காலங்களில் சில விடயங்கள் மக்களுக்கு அனுரகுமார திசாநாயக்கருடைய ஆட்சியுமே ஒரு நாசுக்கான இனவாதம் மிக்க ஒரு அரசியலாகவே இருந்துவிடும் என்ற ஒரு அச்சத்தினை ஏற்படுத்தி இருந்தது. அதுல மிக முக்கியமான விடயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அரசியல் கைதிகள் தொடர்பாக இவர் விடுதலை செய்வது தொடர்பாக விடுதலை செய்வோம்னு சொல்லி இருந்தவர். அப்படி இருக்கு காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பாக எல்லாமே தாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது தொடர்பில் முடிவெடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் எதிரான நிறைய விடயங்களை சொல்லிவிட்டார்கள். அதாவது அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் யோசிக்க வேண்டும், அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த மாதிரி பிபல் ரத்நாயக் அவர்கள் வவுனியாவில சொல்லியிருந்தார். அதிலும் பாராளுமன்றத்திலே சொல்லியிருந்தவர். அப்படி இருக்கையில இவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு இது தமிழ் மக்களிடத்துல வந்துட்டது. ஆக இவர்களை நாங்கள் எதற்காக தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி மக்களுக்கு இருந்தது. அதே நேரம் இந்த தையிட்டி விகாரை பிரச்சனை தொடர்பாக பார்த்துக்கொள்ள, தையிட்டி விகாரை பிரச்சனை கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தாலும் தற்போது கூட கட்டடங்கள் கட்டப்பட்டு திறக்கப்படுகின்றன. பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே போய் திறந்து வைக்கின்றார்கள். அப்படின்னா இந்த அரசுக்கு சம்பந்தம் இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த அரசியல் வாயை மூடி வைத்துக் கொண்டிருக்கின்றன நிறைய கேள்விகள் இருக்கின்றது. ஆக அதிலேயுமே ஒரு அதிருப்தி ஏற்படுத்துகிறது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சின்ன சின்ன விடயங்கள், இந்த காணிகள், அதாவது உரிமம் கோரப்படாத காணிகளை அரசு தன்னுடைமையாக்கும் சொல்லி இருக்குது. அதன் மூலமாக அரசு தன்னுடைமையாக்கி அதிலேயுமே சிங்கள குடியேற்றங்களை முன்வைக்கலாம் என்ற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி இந்த ஆணையிட உப்பு, அந்த உப்புக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரஜலுடோன்னு சொல்லி தமிழ் சிங்கள பேர்களை வைத்தது ஆணையிட உப்புன்னு சொல்லி வைக்காதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரலாம். நாசுக்கான வகையில இனவாதம் செய்கிறார்கள் என்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போன அடிப்படையில இவர் மக்களிடத்துல அவருடைய நம்பிக்கைகள் இன்றைக்கு வாக்குகள் குறிய பெற்றிருக்கிறார் என்றதுல சொல்லிக்கலாம். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு, எங்களுடைய கிராமங்களுக்கு அபிவிருத்திகளை செய்வதற்கு நாங்கள் தான் இருக்க வேண்டும். எங்களுடைய தமிழ் பிரதேசங்களை நாங்க வவுனியா கங்கால போயிட்டு எங்களுடைய ஒரு தமிழ் அரசியல்வாதி வாக்கு கேட்டு அதை அரசியலை செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் இங்கு வாக்கு கேட்கலாம், அரசியல் செய்யக்கூடிய உரிமையை நாங்கள் கொஞ்சமாவது கொடுத்திருக்கோம் என்பது உண்மையாக எங்களுடைய ஒரு தவறு. அப்படி இருக்கையில எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் தான் நாள வேண்டும் என்பதை மக்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாபாதம் சொன்னா, இந்த யாழ் மாநகர சபை முதல்வர் யார் என்ற ஒரு குழப்பம் இன்றைக்குமே நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த மாநகர சபையிலேயே நிறைய, அதாவது கொழும்பு, கண்டின்னு சொல்லி நிறைய மாநகர சபை இருக்குது. அதுல இந்த கொழும்பு மாநகர சபை மற்றும் கண்டி மாநகர சபை, யாழ் மாநகர சபை எல்லாமே இந்த ஒட்டுமொத்த மக்களால் ஒரு நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய மாநகர சபைகளாக இருக்கின்றது. அப்படி இருக்கையில இந்த யாழ் மாநகர சபையினுடைய முதல்வர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாத்தீங்கன்னு சொன்னா போனஸோட சேர்த்து 12 ஆசனங்களையும், அதே நேரம் தமிழரசு கட்சி போனஸோட சேர்த்து 13 ஆசனங்களையுமே வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த கட்சிகள் வேறு 1 அல்லது 2 கட்சிகளோட கூட்டணி வைத்துக் கொண்டால்தான் இந்த மாநகர சபையை ஆட்சி அமைக்க முடியும். இப்படி இருக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா,
சுமந்திரனும் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரனும் அதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட கஜேந்திரகுமாரும் ஒன்றிணைவர்கள் என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு சாத்தியமாகாத விடயம். ஆனாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், தந்தை செல்வா அவர்களுடைய கொள்கையில பயணித்தால் நாங்கள் இணைந்து செய்யப்பட தயாரான மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி பாத்தீங்கன்னு சொன்னா தந்தை செல்வாவினுடைய கொள்கைகளின் அடிப்படையில் இல்லாமல் அது ஒரு தென்னிலங்கையினுடைய அவர்களுடைய அரசியல் பாதையில போய்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிறது அவர்கள் ஒன்றாக இணைவது சாத்தியமற்றது. அதே நேரம் சுமந்திரனோட இணைந்து விட்டால் இந்த கஜேந்திரகுமார் அவர்களுடைய அரசியல் காணாமல் போய்விடும். சுமந்திரன் அப்படிப்பட்ட ஒரு வேறுபடி இருக்கையில யாரோட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைந்து ஆட்சியை அமைத்துக் கொள்ள போகின்றார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. மக்கள் மத்தியில கஜேந்திரகுமார் அவர்களுடைய கூட்டணியை யாழ் மக்கள் பெரிதும் வரவேற்கிறார்கள். அப்படி இருக்கையில ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4 ஆசனங்களோட இருக்குது. அந்த கட்சியோட இணைந்து கொண்டால் ஒரு ஆசனங்களால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாநகர சபையை ஆட்சி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இன்னொரு ஆசனத்தோட சஜித் அவர்களோட அதாவது சுமந்திரனுடைய கட்சி இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படி இருக்கையில சிலர் கேள்வி, அதாவது சில அர்ச்சுனா ராமநாதன் அவர்களோட பதிவிட்டிருந்தார் சமூக வலைத்தளத்தில் சொல்லி பாத்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் என்பிபியோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைப்பதற்குன்னு சொல்லி இருக்கின்றார். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி மக்கள் மத்தியில சொல்லப்படுது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க அப்படி ஆட்சி அமைத்தாலும் தமிழ் மக்களுக்கு வர திட்டங்களுக்கு எதிராக தமிழரசு கட்சி எதிராக நின்றால் நாங்கள் அடுத்த தேர்தலை பார்த்துக் கொள்கின்றோம் என்ற மாதிரி அந்த தேர்தலை எங்களுக்கு திருப்பி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லி தெரியும் மாதிரி மக்கள் தங்களுடைய விமர்சனங்களை ஆதங்கங்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆக இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கின்றது. ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலை செய்து அவர் ஆட்சி அமைக்க வேண்டும். அதுக்காக ஒரு கலந்துரையாடலை செய்து சரியான ஒரு கூட்டணி அமைத்து அவர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களினுடைய ஒரு விருப்பாகவும் தெரிவாகவும் இருக்கிறது. இப்படி இருக்கையில வாக்குகளை எங்களுக்கு நாங்களே வாக்களித்து எங்களை நாங்களே வெற்றியடை செய்திருக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போம். நாளைய தினம் வருகின்ற செய்திகளையும் தொகுத்து வழங்குகின்றேன். இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.